Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 9. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. Receipts and payments account கொடுத்துருக்காங்க. அதில் subscription மட்டும் கொடுத்துருக்காங்க. To subscription 2017 2018 10,000, 2018 2019 50,000, 2019-20 5,000, டோட்டலாக 65,000 ரிசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. There are 200 members in the club, each paying an annual subscription of 400 per annum. 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டும் 400 ரூபாய் பே பண்ணுறாங்க. Subscription still outstanding for the year 2017 and 18 வந்து 2000 கொடுத்துருக்குங்க. இப்போது 31st March 2019 தான் இது நம்ம சம் கொடுத்துருக்கிறது. அப்போ கரண்ட் இயர் வந்து 2018 அண்ட் 19, 2018 to 2019 தான் கரண்ட் இயர். ஸோ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 தலைப்பு எழுதிடுறோம். டெபிட் சைட், கிரெடிட் சைட், எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்கம் கிரெடிட் சைடில் வரும். இப்போ பை சப்ஸ்கிரிப்ஷன், இப்போ இயர் தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுனால கரண்ட் இயர் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போது 2018 2019 தான் கரண்ட் இயர். அந்த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் காலத்தில் எழுதிடுறோம். 50,000 கரண்ட் இயர் ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், இப்போ அதை கால்குலேட் பண்ணணும். ரஃபோர்க்கில் 200 மெம்பர்ஸ் இன்ட்டு 400 ஈச்சு பே பண்ணுறாங்க. 200 இன்ட்டு 400 80,000 வரும். இப்போ இந்த 80,000ல் 50,000 ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போது 80,000ல் 50,000 போக ரிமைனிங் பேலன்ஸ் 30,000 தான் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா. ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018-2019 இந்த 30,000 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 30,000 எழுதிடுறோம். இப்போ 50,000 ஆட் 30,000 80,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். 80,000 இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் 80,000 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்படின்றதுனால லைபிலிட்டி சைடில் எப்படி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி வரும், அசட் சைடில் எப்படி வரும், லைபிலிட்டி சைடில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019 தலைப்பதிட்டு லைபிலிட்டிஸ் அசட்ஸ். அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். லைபிலிட்டி சைடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டு வரும். ஸோ இப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுதிட்டு இங்கே வந்து 2017-2018 வந்து 10,000 ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததை இப்போது ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இங்கே அடிஷ்னலில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017 and 18 இஸ் 2,000. இந்த 2017 அண்டு 2018ன்றது ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 இல்லாமல் இன்னும் வந்து 2,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. 2017 2018 அந்த அமௌண்ட்டை இங்கே அவுட்ஸ்டாண்டிங்கில் எழுதணும். இப்போது 2017-2018 ப்ரீவியஸ் இயர் சந்தா இன்னமும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது 2,000. நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் இயரில் 80,000ல் 50,000 தான் ரிசீவ் பண்ணோம். இப்போ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 30,000 இருக்குது. ஸோ அது வந்து அசட் சைடு வரும். அந்த 30,000 எழுதிடுறோம். இப்போ
இப்போ 30,000 2000 32,000 அசட் சைடு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் 2019 அண்டு 2020 5,000 இங்கே இருக்குது. அதாவது சப்ஸ்குவெண்ட் இயர்ஸ் வந்தால் அதை கரண்ட் இயரில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து சப்ஸ்கிரிப்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை நடப்பாண்டு முன்கூட்டி பெற்றிருக்கிறோம். இது வந்து ஒரு லைபிலிட்டி. ஸோ இந்த 5,000 நம்ம லைபிலிட்டி சைடில் எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர் 2019-2020 5,000 லைபிலிட்டி சைடு எழுதிடணும். இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 50,000 எழுதிடுறோம். அதில் 80,000 தான் ஆக்சுவலாக வரணும். ஆனால் நம்ம 50,000 பெற்றதுனால பேலன்ஸு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி 80,000 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும், பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அசட் சைடில் 2017, 2018, 2000 எழுதிடுறோம். 2018, 2019 இந்த 30,000 எழுதி 32,000 போட்டுடுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு வந்து 5,000 வந்து அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரிப்ட் இயர், அதை இங்கே எழுதிடுறோம். இதுதான் ஆன்சர்.